இடம் 100 ரூபாய் 200 ரூபாய் கொடுப்போம், அவ்வளவுதான். நம்முடைய ஆகிரத்துடைய ஃபிக்ரு, மறுமை நாளுடைய சிந்தனை எந்த அளவுக்கு இருக்கின்றது, எந்த அளவுக்கு நாம் அதற்காக செலவழிக்கின்றோம் என்பதை சிந்திக்க வேண்டும். அதே போன்று உடலால் கொண்ட உழைப்பு, நாம் எந்த அளவுக்கு உடலால் அல்லாஹ்வுக்கு இபாதத் செய்கின்றோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு முழுவதும் நின்று வணங்குவார்கள். கால்கள் எல்லாம் இதாகிவிடும், தண்ணீரால் நிரம்பிவிடும், வீங்கிவிடும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்பார்கள். அப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சொல்வார்கள், அஃபலா அகூன அப்தன் ஷகூரா, நான் நன்றியுள்ள அடியானாக ஆக வேண்டாமா? அவர்களுடைய மறுமையுடைய ஃபிக்ரை பாருங்கள், கவலையை பாருங்கள். நாம் என்ன கவலைப்படுகின்றோம்? மெஹ்னத்துல் ஜஸத், அதாவது நம்முடைய உள்ளம் இருக்கின்றதே அது கல்லை போன்று ஆகிவிட்டது. சஹாபாக்கள் ஈமான் கொண்டார்கள். கபருக்கு அருகாமையில் சென்றால் அவர்கள் அழுவதினால் அவர்களுடைய தாடியெல்லாம் நனைந்து விடுமாம். நாமும் கபருக்கு செல்கின்றோம், ஜியாரத்துக்கு செல்லுகின்றோம், தாடி நனைகின்ற அளவுக்கு நாம் அழுதிருக்கின்றோமா? நம்முடைய ஈமானுடைய வோல்டேஜை நாம் பார்த்து கொள்ள வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், அத்துன்யா மஸ்ரஅத்துல் ஆகிரா, இந்த துனியா, இந்த உலக வாழ்க்கை தான் மறுமைக்காக வேண்டியுள்ள விளை நிலம். இங்கு நீ என்ன பயிரிடுகின்றாயோ அதைத்தான் நாளை அறுக்க முடியும். எனவே நாம் இந்த துனியாவை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். மறுமையின் கவலையில் அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தக்கூடிய நல்ல அமல்களை அதிகமாக செய்து இந்த உலகத்தை மறுமையின் விளை நிலமாக நினைத்து நாம் வாழ வேண்டும். இந்த உலகம் இருக்கின்றதே, இதற்கு முன்பு நம்ம எங்க இருக்கோம்னு யோசிச்சு பார்க்கணும். எங்க இருந்தோம்? தாயினுடைய கர்ப்பறையில் 10 மாசம் இருந்திருப்போம். இப்போ அதை பத்தி யோசிச்சு பார்த்தா, மொத்தமா பார்த்தா ஒரு 4 நிமிஷம் நாளா யோசிக்க முடியுமா? முடியாது. எப்படி இருந்தோ யோசிச்சு பார்த்தா ஒரு 4-5 நிமிஷம் யோசிக்கலாம், அவ்வளவுதான். கம்மியா இருந்த மாதிரி இருக்கும். இதே போன்று தான் நாம் மறுமைக்கு சென்று விட்டால் 60, 70, 100 வருடங்கள் வாழ்ந்த இந்த வாழ்க்கை எப்படி தெரியுமா? அல்லாஹ் சொல்லி காட்டுவான், அழகாக சொல்லி காட்டுவான். கஅன்னஹும் யௌம யரவுனஹா லம் யல்பிசு இல்லா அஷியத்தன் அவு துஹாஹா. மறுமைக்கு சென்று மனிதன் யோசிப்பானாம், நான் உலகத்தில் எத்தனை நாள் இருந்தேன்? நாட்கள் அல்லவே, ஏதோ மாலையில் சிறிது நேரமோ அல்லது காலையில் சிறிது நேரமோ இருந்ததை போல் தான் இருக்கின்றதே என்று கூறுவானாம். அப்படிப்பட்ட சிறிய வாழ்க்கை இது. இதை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அல்லாஹ் சொல்லுகின்றான், வமல் ஹயாத்து துன்யா இல்லா லஐபும் வ லஹவ். இந்த உலக வாழ்க்கை இருக்கின்றதே, இது விளையாட்டாக இருக்கின்ற வாழ்க்கை, வீணான வாழ்க்கை இது. இதை நாம் உலகத்தை நோக்கமாக வைத்து வாழ்ந்துவிட்டால் இது விளையாட்டாக வீணாக ஆகிவிடும். இதை விளைநிலம், இது மறுமையின் விளைநிலம் என்று நினைத்து நாம் இதில் நல்ல அமல்களை பயிரிட வேண்டும். வல தாருல் ஆகிரத்து கைருன் லில்லதீன யத்தகூன். யார் அல்லாஹ்வை அஞ்சுகின்றார்களோ அவர்களுக்கு ஆகிரத்துடைய வீடுதான் சிறந்தது. மேலும் அல்லாஹ் சொல்லுகின்றான், லக்கது கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் ஏழையாக வாழ்ந்தார்கள். அந்த வாழ்க்கையில் முன்மாதிரி இருக்கின்றது. யாருக்கு தெரியுமா? லிமன் கான யர்ஜுல்லாஹ வல்யௌமல் ஆகிரி. யார் அல்லாஹ்வையும் ஆகிரத்தினாலையும் ஆதரவு வைத்து ஆசைப்பட்டு இருக்கின்றார்களோ அவர்களுக்குத்தான். துனியா தான் வேணும், துனியானுக்கு போதும்னு யார் நினைக்கிறாங்களோ அவர்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையிலிருந்து நல்ல ஒரு முன்மாதிரியை பெற முடியாது. யார் ஆகிரத்தையும் அல்லாஹ்வையும் ஆசிக்கின்றார்களோ அவர்களுக்குத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை ஒரு முன்மாதிரியாக எடுத்து அதை அமலில் கொண்டு வர முடியும். கடைசியாக ஒரு விஷயத்தை சொல்லி என்னுடைய உரையை முடிக்கின்றேன். இந்த ஈமான் என்பது, உறுதியான ஈமான் என்பது பயான் பேசுவதினாலோ பயான் கேட்பதினாலோ கண்டிப்பாக நம்முடைய உள்ளத்தில் இடம் பெறாது. மாறாக இந்த காலத்தில் வாழக்கூடிய உண்மையான முஃமின்கள், வலிமார்கள், உயிருடன் உள்ள பெரிய பெரிய ஷேகுமார்கள், சூஃபியாக்களுடைய கையில் சென்று பையத்து செய்து அவர்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஈமானை நாம் அவர்களோடு இருந்து சகவசித்து பெற்றால்தான் பெற முடியுமே தவிர, தனியாக இருந்து எத்தனை தப்சீர்கள் பார்த்தாலும் சரி, எத்தனை ஹதீஸ் தர்ஜுமாக்களை பார்த்தாலும் சரி, உண்மை முஃமினாக ஆகவே முடியாது. சகவாசத்தை கொண்டு மட்டும்தான் உண்மை முஃமினாக ஆக முடியும்.
மறுமை நாளின் கவலை உள்ளவர்களாக மாற முடியும் என்பதை கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.